சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் நாள், சப்தமி திதி காலை 7:19 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:53 வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக இன்று அமையும். அதைப் போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பெண் வழி உறவுகளால் நற்செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாள் இல்லையா, ஏதாவது ஒரு பெண் குழந்தையுடைய ஒரு விசேஷத்திற்கு போவது அல்லது பெண் குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்புகளை ஒரு மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறது, தங்கம் வாங்குவது என்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் நல்லவைகளுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம்னு பிறந்த இடத்தை விட்டு, பிறந்த மாவட்டத்தை விட்டு தூர இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாகனங்களின் மூலமாக செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மேஷத்திற்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக எதுவும் கிடையாதுங்க. கடந்த காலத்தை போல அல்லாமல், அதாவது 2015, 2016, 17 போன்ற ஒரு அஷ்டமச்சனி காலத்தில் நீங்கள் பட்டு கொண்டிருந்த தொல்லைகள் போல இப்போல்லாம் ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் இருக்காதுங்க. உழைப்பை நம்பக்கூடிய, உண்மையாக எதையும் செய்யக்கூடிய, எந்த ஒரு சூழ்நிலையையும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காத மனம் கொண்டவர்களான மேஷராசிக்காரர்களுக்கு இது ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பணவரவுகளும் வரக்கூடிய கண்டிப்பான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். செலவு செய்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவு இந்த வாரத்திலேயே வந்துவிடும் என்பது மாதிரி நம்பிக்கையான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சித்தி, அத்தை போன்ற பெண் வழி உறவுகளால் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல்கள் அப்படியே நீங்கக்கூடிய, எதிலும் நன்மை பிறக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மேஷத்திற்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் 11ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி இந்த பக்கம் ராகு, அந்த பக்கம் சனின்னு 2 பெரிய பாவ கிரகங்களோடு இணைந்திருப்பது என்பது அவருடைய நன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு 100 ரூபா ஒரு இடத்துல கிடைக்கிதுன்னு வைங்க, 100 ரூபா கிடைக்கலங்க, 60 ரூபா தான் கிடைச்சது. 100 ரூபா வந்திருக்கோம், இந்த ஆள் ஒரு 20 ரூபா பிடிங்கிட்டாரு, அந்த ஆள் ஒரு 20 ரூபா பிடிங்கிட்டாரு, கடைசியில் எனக்கு கையில் கிடைச்சது என்னமோ 60 ரூபாங்க என்கின்ற மாதிரியாக இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு லாபம் என்கின்ற அமைப்பு, ஒரு வெற்றி என்கின்ற அமைப்பு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் பாதி தான் கிடைச்சது, 60% தான் கிடைச்சது என்கின்ற மாதிரியாக வெற்றியை பங்கு போட்டு கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம 100க்கு 100 மார்க்கெல்லாம் எடுக்க வேண்டாங்க. 60 மார்க் எடுத்தாலே நம்ம பாஸை விட கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருக்கிறோம். ஓரளவிற்கு வாழ்க்கையில் மற்றவர்கள் மதிக்கும்படியான ஒரு மதிப்பெண்ணாகத்தான் அது இருக்கும் என்பதை இன்றைக்கு மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முழுக்கவே வழக்கு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு வருகின்ற புதன்கிழமைக்கு மேல் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். முதன்மை நாளாக யாரோ ஒருவருடைய மனமாற்றம் இன்றைக்கு ஒரு மனமாற்றம் ஆரம்பித்து அதன் மூலமாக புதன்கிழமையிலிருந்து உங்களுடைய வேலை அமைப்புகள் சிறப்பாக முடிவதற்கான எல்லா நன்மைகளும் அறிமுகங்களும் உருவாகக்கூடிய யோக நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசியுடைய யோக கிரகங்களான 3 பேருமே இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10ல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையை அப்படியே அனுபவிக்க முடியாதது மாதிரி அவர்களோடு ராகுவும் இருப்பது ஒரு நிலையில் பங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு தான். ஆனாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே தொழில் ரீதியாக நல்ல பலன்களை கொடுப்பார் என்பது தாங்க உண்மை. அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறம் சார்ந்த தொழில்கள், டெக்ஸ்டைல்ஸு, டிராவல்ஸு, லக்ஸரியஸ் பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆடம்பர பொருட்கள், வீட்டுப் பொருட்கள் என்பது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, வெள்ளி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறு குறு தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு பணம் வருவதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தூரத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். பாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், வெளிமாநிலத்தில் இருக்கிறார், சிங்கப்பூரில் இருக்கிறார், ஜெர்மனில் இருக்கிறார், அல்லது திருமணமாகி இப்போ தான் குழந்தை வேறு மாநிலத்துக்கு போயிருக்கு, சென்னையில் இருக்கின்ற நான் தூத்துக்குடிக்கு, திருநெல்வேலிக்கு குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை தூர இடத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் அந்த பெண் குழந்தைகளிடமிருந்து அப்பா அம்மா நான் நல்லா இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களோ நஷ்டங்களோ இல்லாத முன்னேற்றங்கள் மட்டும் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் உச்சனாகி குருவோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 9, 11ஆம் இடங்கள் வலிமையாக பரிவர்த்தனை அமைப்புகள் உச்சம் என்கின்ற நிலையில் இருந்தாலே காசு பிரச்சனை கொஞ்சம் தீருங்க. அதுவும் கொஞ்ச நாளாக ஒரு 2 வருஷமாகவே கடகராசிக்காரர்களுக்கு பலத்த காசு பிரச்சனைங்க. ஒருவருக்கு காசு இருக்குதுன்னா கடுமையான மன உளைச்சல், ஒரு சொந்த பந்தங்கள்லையோ இல்லது அப்பா அம்மா வகையிலையோ, குழந்தைகள், மனைவி, கணவன் வகையிலையோ ஒரு கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும். 2 வருஷமாக உண்மையிலேயே விரலுக்கேற்ற வீக்கம் போல அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போலவும் சந்திரனுடைய சுபத்தன்மைக்கு ஏற்றார் போலவும் கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 90% கடகராசிக்காரங்க இந்த 2 வருஷமாக அடிபட்டு போனீங்க. இந்த 2 மாதமாக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரிகிறதே என்கின்ற யோசனைகள் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். நாளையில இருந்தே தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. புத்திர பாக்கியம் கிடைக்கல, வேலை பாக்கியம், கல்வி முடிக்க முடியல, தொழில் சரியாக இல்லை, வியாபாரம் நஷ்டமாக இருக்குது என்பது போன்ற அமைப்புகள் எல்லாம் நாளையிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மாலைக்குள்ளேயே வரக்கூடிய நிலைமைகள்லாம் உண்டுங்க. குலதெய்வத்திற்கு கோவில் கட்டணும், குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கணும், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இஷ்ட தெய்வ தரிசனம், காஞ்சி பெரியவர் மகான், காஞ்சி தெய்வம் ஐயா மகாபெரியவர் அவர்களுடைய அதிஷ்டானத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்ரீ மகாபெரியவர் மாதிரியே ஸ்ரீ ரமணருடைய அமைப்புகளையும் திருவண்ணாமலைக்கு போய் அவைகளை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அனைவருக்குமே இந்த 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 8, 10ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, ஏற்கனவே பண விவகாரங்களில் ஏமாற்றத்தை அடைந்தவர்கள், குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டுங்க, நம்பி ஒரு ஷேரை போட்டேன், இப்படியாச்சு அப்படியாச்சு, டெய்லி ஏதோ நல்ல காசு வந்துக்கிட்டு இருந்தது, டக்குன்னு ஒரு ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன், அது உள்ளதும் போச்சு என்கின்ற மாதிரியாக ஒரு பேராசை கூட படலைங்க. கொஞ்சம் ஆசைப்பட்டு தான் சில இன்வெஸ்ட் பண்ணேன், அதுவும் சரியாக இல்லையே என்கின்ற மாதிரியாக மிகவும் நம்பி ஒரு விஷயத்தில் ஏமாந்தவர்கள், பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே பணம் ஓரளவிற்கு திரும்ப வரக்கூடிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் துறைகளில் கூட எதிர்பாராத அறிமுகங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனியாகவே ஏன் தொழில் பார்க்கணும், டக்குன்னு ஒரு ஆளை ஷேர் இது பண்ணிக்கலாமே, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் அல்லது நம்மளுடைய உழைப்பு, இந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் ஒன்றை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக முன்னேற்றம் இருவருக்குமே நன்றாக இருக்குமே என்கின்ற புதிய ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளின் மூலமாக மன அழுத்தத்தை அடைந்தவர்கள்,
பாப்பா வந்து பேச்சு கேட்க மாட்டேங்குது, அது அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இருக்குது. அக்கா தங்கைகள் போன்ற உறவுகள் சரியாக இல்லை. என்னதான் கட்டி கொடுத்துட்டாலும் நான் வந்து அண்ணனோ தம்பியோ தானே, கணவன் முக்கியம்தான், இருந்தாலும் நான் உடன் பிறந்தவன் இல்லையா, என்னை வந்து அக்காவோ தங்கச்சியோ இப்படி பார்க்குறாங்களே என்கின்ற மாதிரியாக பெண் வழி உறவுகளின் மூலமாக மனச்சங்கடங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் தீர்வுகள் வரக்கூடிய, எல்லாம் நிலையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் என்கின்ற அமைப்பு, 7, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 சுபர்கள் வலுத்து உங்கள் ராசியை பார்த்து கொள்வது என்பது எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பாருங்கள், இன்னும் சில நாட்களுக்கு இது நீடிக்கக்கூடிய அமைப்பு தான். கடந்த சில வாரங்களாகவே இது நீண்டு கொண்டே இருக்கிறது. 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனும் அப்படியே ராசியை பார்க்குறார், 9ஆம் இடத்துலேருந்து குருவும் ராசியை பார்க்குறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற கிரகங்கள் சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட ராசியை குரு பார்ப்பது என்பது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கஷ்டங்கள்லாம் இருக்கும், ஆனால் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. யார் சமாளிக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவராக ஆகிறார். சமாளிக்க முடியாமல் ஏதேனும் ஒரு நிலையில் நொந்து போகின்றவரை தான் நம்ம வந்து ஒரு மாதிரியாக அவர் இல்லைங்க இப்படி ஆயிட்டார் அப்படி ஆயிட்டார்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு என்னதான் கஷ்டங்களை கிரகங்கள் கொடுத்தாலும் கூட சுபர்கள் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகளின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நண்பர் ஐடியா கொடுப்பது, அந்த நண்பரை நம்பலாம் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் கசப்புகளோடு இல்லாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் என்கின்ற நிலைமையிலையும் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கு. 6, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உன்னத அமைப்புகளோடு இருக்கின்றன. 12ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. டக்குன்னு ஒரு 8 சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுவோமா, அல்லது ஏதாவது பிள்ளையை பார்த்து வந்துடுவோமா, மனைவி கணவனை பார்த்து விட்டு வந்து விடுவோமா என்கின்ற மாதிரியாக தூர இடங்களில் பிரிந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை பார்க்கக்கூடிய ஆசை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல் இந்த வருடத்திலிருந்து 2 வருடங்கள் சுப வருடங்களாக அமையும் என்பது தாங்க உண்மை. கோச்சார ரீதியில் நல்ல கிரக அமைப்புகள் இருக்கின்றதுனால பிறந்த ஜாதக அமைப்பில் மிகப்பெரிய ஒரு கெடுபலன்கள் நடக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அது அப்படியே சமணப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். 6ஆம் இடம் கடனை வளர்க்கக்கூடிய இடம். கடன் வாங்காமல் எல்லாரும் இருக்கவே முடியாது. சுப கடன்கள் நல்ல கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இருக்குது. வீடு வாங்க முடியும், ஒரு நிலைமையில் நல்ல வாகனம் வாங்க முடியும், காடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது என்பது போன்ற அமைப்புகள். அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, ஒரு பாதி காசு வச்சுருக்கிறேங்க, மீதியை வந்து கடன் வாங்கி எப்படியாவது லோனுக்குன்னு வாங்கி டியூப் போட்டு கட்டிடலான்னு பார்க்குறேன் என்கின்ற மாதிரியாக நல்ல விஷயத்திற்காக மன சாந்திக்காக ஒரு பொருள் சேர்க்கைக்காக கடன் வாங்கி அதன் மூலமாக நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5, 7ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் பாருங்கள் எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லை என்கின்ற மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார தம்பதிகளுக்கு இன்றைக்கு நல்ல மருத்துவம் மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்ட சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கும். இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக நல்ல அறிமுகங்கள், உயர்ந்த சிந்தனைகள். உண்மையிலேயே நல்ல நேரம் வரும்போது மனசில் நல்ல எண்ணங்கள் வருங்க.
கொஞ்சம் ஒரு மாதிரியான நேரம் சாதகமற்ற தன்மைகளாக இருந்தால் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையை கொடுத்து தேவையில்லாத ஏண்டா இவரை பார்த்தோம், ஏண்டா இதை செஞ்சோம் என்கின்ற மாதிரியாக வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களில் தலையை கொடுத்து நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்றவைகள் இருக்கும் என்பது தான் ஒரு விதி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற வரைக்குமே பெரிய அளவில் ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம், செய்ய முடியாததை தொட்டு பார்க்க வேண்டாம் என்கின்ற அமைப்பில் கண் விழிப்பு போன்ற ஞான உதயங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் பாவகம் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள். இந்த வாரத்திலிருந்தே எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய ஓய்வு நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 6 கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற ராசிநாதன் வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குது. அம்மா சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் நன்மைகள் இருக்குங்க. ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது இல்லையா? அப்போ இதுவரைக்கும் அம்மா தனியாக இருக்கிறாங்களே, அம்மா தூர இடத்துல இருக்கிறாங்களே, அம்மாவை பார்க்க முடியாமல் போகிறதே, அம்மாவர்களான தேவையை கூட நம்ம நிறைவேற்றி வைக்காமல் முடியாமல் போகிறதே என்கின்ற தாய் என்கின்ற தெய்வத்தை பற்றி மிகுந்த அளவில் கவலை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து ஆதரவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, அம்மாவை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்து கொள்வதற்கும் ஆள் இருக்கிறார்கள் என்பது மாதிரியான ஏதாவது தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு வாகன விஷயத்தில் கூட இப்போது நன்மைகள் கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு அப்பா அம்மா ஒரு நல்ல வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட இந்த வண்டியை வாங்கிக்கோ, அந்த வண்டியை வாங்கிக்கோ, நானே உனக்கு இப்படி எடுத்து கொடுக்குறேன், அப்படி எடுத்து கொடுக்குறேன்ட்டு ஓய்வு நாளில் இன்றைக்கி ஒரு டிஸ்கஸ் இருக்கும். அப்பா அம்மா பிள்ளைகளுடைய ஆர்வத்தை மெச்சி அவர்களுக்கு தேவையான ஒன்றை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகப்பிரயாணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறது, ஒரு ஆன்மீக இடத்துக்கு போய்விட்டு வருவது, அல்லது குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்காக வெளியில் சென்று விட்டு வந்துவிடலாம் என்கின்ற ஒரு நல்ல சுக பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3, 5ஆம் இடங்களோடு குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்ற முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கேற்றாற் போல் சில வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே தவறாமல் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்றைக்கு. கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இனிமேல் அதை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், இனிமேல் எல்லாம் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியை குறிபார்ப்பது என்பது எதிலும் ஒரு மனோதைரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதை போலவே கடந்த காலங்களில் தம்பி தங்கைகளால் மன உளைச்சலுக்கு ஆளான மகர ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் சாதிக்கணுங்க, சமூக ஊடகங்களில் பேர் எடுக்கணுங்க, கொஞ்சம் பேர் புகழ் வரணும், எனக்கு உள்ளேயே இந்த திறமையை எத்தனை நாளில் தான் நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அவாவில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கான வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்தே, அதாவது இன்றைய ஓய்வு நாளிலிருந்தே அடுத்த வாரத்திலிருந்தே படிப்படியாக அப்படியே நல்ல மாற்றங்கள் வருவது, அதை அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் உயரத்திற்கு உச்சத்திற்கு போவதற்கான படிக்கட்டுகள் தோன்றுவது என்பது போன்ற மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மகத்தான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2, 4 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி 2ஆம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன வீட்டில் இன்றைக்கி சுக்கிரன் உச்ச நிலைமையில் இருக்கிறார். பாக்கியாதிபதி 2ஆம் வீட்டில் உச்சனாக இருந்தாலே பணம் வரக்கூடிய வழிகளை கொஞ்சம் அப்படியே காட்டுவார் என்பது தான் உண்மை. அதை விட மேலாக குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தவங்க, ஒன்று சேர முடியாமல் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரச்சனை, அல்லது குடும்பமே அமைய முடியாமல் இருந்தவங்க, இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வயது கொஞ்சம் மூத்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் திருமணம் ஆகலைங்க, வரன்கள் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்று இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அல்லது வர்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லாம் இருந்து கூட திருமணமாக செய்ய முடியாமல் பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்குது என்கின்ற மாதிரியாக வாழ்க்கை குடும்பம் போன்றவைகள் அமையவில்லையே என்கின்ற
ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்பம் அமைவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருடைய சம்மதங்கள் அப்படியே பெறப்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் நிரந்தரமான வருமானம் இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மாதம் ஆனால் இதுதான் உங்களுடைய வருமானம் என்கின்ற அளவிற்கு ஒரு நிரந்தர வருமானத்திற்குரிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாம் விலகிவிட்டன என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 2 வருஷமாக நம்ம சொன்ன வாக்குறுதி எதையும் காப்பாற்றவே முடியலையே, ப்ராமிஸ் பண்ணதை கீப் பண்ணவே முடியலையே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்றுவோம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 1-3 பரிவர்த்தனையாகி ராசிநாதன் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு. ராசியும் ஒரு வகையில் புனிதத்தை அடைந்திருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது ராகு சனி போன்றவைகள் இருந்தாலும் கூட அங்கே உச்ச சுக்கிரன் இருக்கிறார். உச்ச சுக்கிரன் எதையும் காப்பாற்றுவார் என்கின்ற தன்மையில் இருக்கின்ற காரணத்தினால தாய் அக்காள் தங்கை போன்ற உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்பா இப்படி ஒரு சிக்கலில் மாற்றிக்கிட்டேன், இப்போ இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வர்றது? அம்மாவுக்கு இணையானவள் தானே அக்காவும். அக்கா நல்ல அக்காவாக அமைந்து விட்டால் அவருக்கு 2 அம்மா என்பது தான் உண்மை. அந்த மாதிரியாக ஒரு கொடுப்பினையுள்ள அக்காள் தங்கை போன்ற உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெண்வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு 7ஆம் பாவகம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். யாரையுமே நம்பாமல் உங்களுடைய திறமையை மட்டும் நீங்கள் நம்பி எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. ஜென்மச்சனியில் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக வந்துடாதுங்க. ஏதாவது ஒரு நிலையில் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் ஜோதிடர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த ஜென்மச்சனியில் அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போது ராசிநாதன் வலுவாக இருப்பதால் தவறாக எதையும் நீங்கள் செய்துவிடாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வெற்றி இருக்கிறது என்பதற்கு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் எல்லோருக்கும். பெரும்பாலும் ஜாதகம் ஜோசியம் அப்படின்ட்டாலே இந்த தோஷம் பற்றிய ஒரு மாதிரியான பய உணர்வுகள் தான் பொதுமக்கள் மத்தியில் வருங்க. அதுவும் அந்த தோஷம் இந்த தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, இந்த தோஷ ஜாதகம் இது ஒரு மாதிரியான ஜாதகம், இந்த ஜாதகம் பிழைக்கவே பிழைக்காது என்பது மாதிரியான ஒரு அதிருப்தியான தன்னம்பிக்கையை இழக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல்களின் மத்தியில் சகட தோஷம் என்கின்ற இன்னொரு பயமுறுத்தக்கூடிய ஒன்றும் இருக்குது. அப்போ அவன் ஜாதகம் சகட தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சகட தோஷம் என்பதற்கு தோஷம்ன்ற பேருக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் அல்லது குறைபாடுன்னு அர்த்தம். அப்போ சகடம்னா என்ன? சகடம் என்பது சக்கரத்தை குறிக்கிறது. ஒரு சக்கரத்துடைய ஒரு முனை எப்போவுமே மேலேயும் இருக்கும், அப்புறம் கீழேயும் இருக்கும். சக்கரம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? இங்கு இருப்பது இங்கு வரும், இங்கு இருப்பது இங்கே போகும் இல்லையா? அதன் மாதிரியாக சகட தோஷம் என்கின்ற ஒரு குற்றம் குறைபாடு தோஷ அமைப்புகள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டாருங்க. மேலே இருப்பார், கீழே இருப்பார், 10 நாள் நல்லா இருப்பார், 15ஆம் நாள் இப்படி ஆகிடுவார் என்கின்ற மாதிரியாக மாறி மாறி வரக்கூடிய சூழல்கள் இருப்பதை சகட தோஷம்னு சொல்லுதுங்க. அப்போ அந்த சகட தோஷம் என்பதற்கு இங்கே ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருப்பது என்பது சகட தோஷம் என்கின்ற தோஷமாக சொல்லப்படுகிறதுங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான தோஷங்கள் அந்தந்த ஜாதகத்தினுடைய நிலைமையில் இருந்ததை பார்த்து ஒரு ஜோதிடர்கள் அப்படி குறிப்பிட்டு இருக்கிறார்களே தவிர இந்த தோஷ அமைப்புகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகிறது இல்லவே இல்லைங்க. இதுக்கு ஒரு ஆழமான அனுபவமும் ஞானமும் கண்டிப்பாக வேணுங்க. 7 செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு தாமதமாக திருமணமாகும், ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அவங்க நல்லாவே இருப்பாங்க, நல்ல கணவன் நல்ல மனைவியாகவே இருப்பாங்க. இதுக்குத்தான் நான் அந்த சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அதற்கான விதி விலக்குகளை சொல்லுகிறேன். அதை போலவே இங்கே சகட தோஷம் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் குருவுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், குருவுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார்னு வைங்க. இந்த தோஷத்தில் இது சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு அருமையான அமைப்பாகிவிடும். இப்போ இந்த குருவுக்கு 6, 8 இருக்கக்கூடிய சந்திரன் ஒளியோடு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார்னு வைங்க. அந்த குரு தசையும் சந்திர தசையும் மிக பிரமாதமாக நல்ல அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல சகட தோஷம் வேலை செய்யாது. ஆகவே
எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரியான எல்லா நிலைகள்லையும் பொருந்துகிற மாதிரியான சில விஷயங்களை தான் தோஷம்னு நம்ம ஏற்றுக்கணுமே தவிர சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்ட்டு எதையுமே தோஷம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறதா இருந்தால் என்னங்க, இப்போ அஷ்டமச்சனி என்பது எல்லாரையும் கஷ்டப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் 90% பேரை கஷ்டப்படுத்துங்க. கொஞ்சம் பௌர்ணமியில் பிறந்தவங்க, சந்திரன் வழுக்க பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் எறும்பு கடித்த மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்களை தந்துவிட்டு போய்விடுமே தவிர பெரும்பாலும் கஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் 90% பேர் 7.5 சனியில் கஷ்டப்படுறாங்க, அஷ்டமச்சனியில் கஷ்டப்படுறாங்க இல்லையா? இந்த மாதிரி எந்த ஒரு விதியாக இருந்தாலும், எந்த ஒரு தோஷ அமைப்பாக இருந்தாலும் அது 90% பேருக்கு பொருந்துவதாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம சொல்லணும். இந்த சகட தோஷம் என்பது கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. சந்திர அதியோகத்தில் அது மாறுபடலாம், அல்லது குருவும் சந்திரனும் வேறு ஏதேனும் நல்ல சூழல்களில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சகட தோஷம் இந்த இதில் வேலை செய்யாது. ஒரு தோஷம் என்பது எப்போது செயல்படும், அதாவது அது ஒரு பாதகத்தை கொடுக்கிறது, ஒரு கெட்ட பலனை கொடுக்கிறதுனா எப்போது கொடுக்கிறது என்று பார்த்தா அதனுடைய தசாபுக்தி அமைப்புகளில் தான் கொடுக்குது. அப்போ அந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் வரும் பொழுது, அந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தீமைகளை அது செய்வதில்லை. அங்கே அந்த இடத்துல தோஷம் பலன் தராமல் போய்விடுகிறது என்பது தான் உண்மை. ஆகவே இந்த சகட தோஷத்தை பற்றி பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.